ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எல்லாராலுமே ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். நம்ம அடிக்கடி தமிழில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சென்டென்ஸை பேசும்போது அந்த சென்டென்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா ஏற்கனவே அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். பாருங்களேன், உதாரணத்துக்கு நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் சொல்லுவோம் பார்த்திங்களா. நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன். ஒரு செயலை நான் செஞ்சுருப்பேன். அந்த செயலை நம்ம செய்யும்போது நம்ம சொல்லும்போது எம்பசைஸ் பண்ணி என்ன சொல்கிறோன்னா, நான் ஏற்கனவே அதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல வரும். இந்த மாதிரி தமிழ் வாக்கிங்கில் இங்கிலீஷில் சூப்பராக பேசலாம். பாருங்களேன், நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறத எப்படி பேசலாம் அப்படின்னா, பாருங்களேன், இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி ஈஸியாக பேச ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய சென்டென்ஸை பேசி பழக போகிறோம். வீடியோ கவனமாக கவனிங்க, எல்லாராலுமே நல்லாவே பேச முடியுங்க. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் தான் பேசணும். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸில் நான், இதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு செயலை யார் செய்து விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். இங்கே நான் தான் சப்ஜெக்டாக இருக்கேன். நான் அப்படின்னா ஐ. ஓகே, சப்ஜெக்டை பேசினதுக்கப்புறம் ஹேவ் அல்லது ஹேஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை பேசணும். நல்லா கவனிங்க, இந்த ஐயோட சொந்தக்காரங்க யார் அப்படின்னா ஹேவ். ஓகேங்களா, இந்த ஐ சப்ஜெக்டாக வரும்போது ஹேவ் தான் வரும், ஹேஸ் வரக்கூடாது. அப்போ எப்படி பேசலாம்? சப்ஜெக்டை பேசினதுக்கப்புறம் ஹேவ் அப்படிங்கிறத பேசணும். ஐ ஹேவ். அடுத்து பாருங்களேன், ஆல்ரெடி, ஏற்கனவே நான் ஒரு செயலை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்ல வரேன். ஐ ஹேவ் ஆல்ரெடி, ஏற்கனவே. நெக்ஸ்ட் பாருங்கள், வேர்போட தேர்ட் ஃபார்ம். இங்கே என்ன வேர்ப்? வேர்ப்னா நம்ம செய்யக்கூடிய செயல். நம்ம என்ன செயலை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்ல வரேன். நான் சாப்பிட்டு விட்டேன். சாப்பிட்றதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில் பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ஈட் அப்படின்னு சொல்லுவோம். இது V1, ate, V2, eaten, V3. அப்போ இந்த eaten அப்படிங்கிற இந்த verb தான் இங்கே நம்ம பேசணும். I have already eaten. நல்லா கவனிங்க, இந்த ஆல்ரெடி அப்படிங்கிறது எங்கே வரணும் அப்படின்னா ஹேவ்க்கு அப்புறம் தான் வரணும், மறந்துடக்கூடாது. இந்த ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம் தான் ஆல்ரெடி அப்படிங்கிறத நம்ம பேசணும். ஓகேங்களா, புரிஞ்சா? நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன். ஐ ஹாவ் ஆல்ரெடி ஈட்டன். இப்போ இந்த இடத்துல நான் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு பதிலாக அவள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டாள். இதை நம்ம எப்படி பேசலாம் பாருங்கள். இங்கே சப்ஜெக்ட் யார்? அவள். அவள்னா ஷீ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பேசணும்? ஆக்சிலரி வேர்ப். இப்போ ஷீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி ஹேஸ் தான் வரணும், ஹேவ் வரக்கூடாது. புரிஞ்சா? நல்லா கவனிங்க. ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது ஹேவ் தான் அதோட ஆக்சிலரி வேர்ப், அதோட சொந்தக்காரங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி ஹீ, ஷீ தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது ஹேஸ் தான் அதோட ஆக்சிலரி வேர்ப். நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் அதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? ஓகே, ஷீ ஹேஸ். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? ஏற்கனவே, ஆல்ரெடி. என்ன செயலை செய்து விட்டான்னு சொல்லியிருக்கோம்? சாப்பிட்டு விட்டாள், ஈட்டன். தட்ஸ் ஆல். நம்ம ஏன் வேர்போட தேர்ட் ஃபார்ம் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா, எங்கெல்லாம் நம்ம ஹேவ் வச்சு பேசுகிறோமோ, ஆக்ஷனை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறோமோ அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் இருக்கணும், மறந்துடக்கூடாதுங்க. ஹேவ், ஹேஸ் இதெல்லாம் எங்கே வச்சு பேசுகிறோமோ அங்கே கண்டிப்பாக வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் பேசணும். புரிஞ்சா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தாவே அப்படின்னா வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான், மறந்துடாதீங்க. ஈஸியாக இருக்கா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸ் அந்த மாதிரி பேசிக்கான சென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வீடியோ கவனமாக கவனிங்க. இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ் கிளாஸ்க்கான PDF ஃபார்மெட் இருக்குது, 15 டேஸ் கிளாஸ்க்கான PPT ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால், விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இப்போ பாருங்களேன், ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது, அதாவது என்னை பற்றி, எங்களை பற்றி, அவங்கள பற்றி, நம்மளை பற்றி இந்த மாதிரி நம்ம பேச வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேவ் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்ப் தான் நம்ம பேசணும். ஐ ஹேவ், we have, you have, they have. புரிஞ்சா? ஹேவ்க்கு அப்புறம் ஆல்ரெடி அப்படிங்கிற பேச போகிறீங்க, அதுக்கப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்மை பேச போகிறீங்க. அதே மாதிரி இங்கே கவனிங்க, he, sheet அவன், அவள், அது.
அவன் அவள் அது இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹேஸ் தான் வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆல்ரெடி, அதுக்கப்புறம் வெர்போட தேர்ட் ஃபார்ம். இது நீங்கள் மறந்துடாதீங்க, நல்லா கவனிங்க. ஹேவுக்கும் ஹேஸ்க்கும் அப்புறம்தான் ஆல்ரெடி அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. இதை தூக்கி முன்னாடி போட்டுறாதீங்க, இதை தூக்கி பின்னாடி போட்டுறாதீங்க. புரிஞ்சா? இந்த 4 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சப்ஜெக்டை பேச போகிறீங்க, அந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐவி யூ தே இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி ஹேவ் தான் வரும். அதுவே அந்த சப்ஜெக்ட் ஹீ ஷீட் இருந்துச்சு அப்படின்னா ஹேஸ் தான் வரும். அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்படிங்கிறத பேச போகிறீங்க, அதுக்கப்புறம் வெர்போட தேர்ட் ஃபார்மை பேச போகிறீங்க. ஸோ இதுதான் ஜென்ரல் கான்செப்ட். இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நிறைய சென்டென்ஸை பேசிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வீடியோவை கவனமாக கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் ஏற்கனவே என்னிடம் சொல்லிவிட்டான். அவன் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டான். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் தயவு செய்து பேசுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் பேசுகிறத விட்டீங்க அப்படின்னா இதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் போகும்போது நீங்கள் பேசுறது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அந்த கஷ்டம் படக்கூடாது அப்படிங்கிறனால தான் பின்னாடியே பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன். பேசலாமா? அவன் ஏற்கனவே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். இப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சப்ஜெக்ட் யாருங்க? அவன். அவன்னா ஹீ அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஹீ சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி ஹேவ் வருமா ஹேஸ் வருமா? சொல்லுங்கள் பார்க்கும். ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஹேஸ் தான் வரும். ஹி ஹேஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? கரெக்டுங்க, ஆல்ரெடி, ஏற்கனவே. ஹி ஹேஸ் ஆல்ரெடி. அவன் ஒரு செயலை ஏற்கனவே செய்து விட்டான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அவன் என்ன செயலை செய்து விட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? சொல்லிவிட்டான். சொல்கிறது என்ன சொல்ல இங்கிலீஷில்? டெல். சொல்கிறதுக்கு நம்ம டெல் அப்படின்னு சொல்லுவோம். இது V1. இதோட தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா told. He has already told. அவன் ஏற்கனவே சொல்லிவிட்டான். யார்கிட்ட சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? என்னிடம். என்னிடம் அப்படின்னா மீ அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? He has already told me. அவன் ஏற்கனவே என்னிடம் சொல்லிவிட்டான். அடுத்து பாருங்களேன். அவர்கள் ஏற்கனவே அந்த வேலையை முடித்து விட்டார்கள். ஏன் அவங்கள திரும்ப பார்க்க சொல்கிறீங்க? அவங்க ஏற்கனவே அந்த வேலையை முடிச்சிட்டாங்கல்ல. சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஒரு செயலை செய்து விட்டார்கள், செய்து இருக்கிறார்கள், இப்படி நம்ம பேசலாம். ஓகேங்களா? ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணி பேசணும். செய்து விட்டார்கள், செய்து இருக்கிறார்கள். எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறோம் அப்படின்னா செய்து இருக்கிறார்கள். ஒரு செயலை இப்போ தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லணும்? செய்து இருக்கிறார்கள். செய்து விட்டார்கள் இப்படி நம்ம சொல்லலாம். ரெண்டுக்குமே இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி தான் பேசணும். எப்படி பேசலாம்? அவர்கள், தே சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி ஹேவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் தான் வரும். தே ஹேவ். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி. என்ன செயலை செய்து விட்டார்கள்னு சொல்லியிருக்கோம்? முடித்து விட்டார்கள். முடிக்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ஃபினிஷ் அப்படின்னு சொல்லலாம், கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம், எப்படினாலும் பேசலாம். நம்ம ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? தே ஹாவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட். அவங்க ஏற்கனவே முடித்து விட்டார்கள். எதை முடித்து விட்டார்கள் அப்படின்னா அந்த வேலையை. அந்த அப்படின்னா தேட் அப்படின்னு சொல்லுவோம். வேலையைனா தேட் ஒர்க். தே ஹாவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் தட் ஒர்க். அவங்க அந்த வேலையை ஏற்கனவே முடித்து விட்டார்கள். ஈஸியாக இருக்க, நல்லா புரியுதா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே பாருங்களேன். ஈஸியான தமிழ் சென்டென்ஸ் தான். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லிடுங்க. அடுத்து பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே சென்னைக்கு போயிருக்கிறோம். நம்மகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏற்கனவே சென்னைக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் ஏற்கனவே சென்னைக்கு போயிருக்கிறோம். ஒரு செயலை நம்ம பாஸ்ட்டில் தான் செஞ்சுருப்போம். அந்த பாஸ்ட்டோட நிப்பாட்டாமல் ப்ரெசண்ட்டோடையும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். போய் இருக்கிறோம். இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரெசண்ட் மாதிரியே பேசுகிறோம் பார்த்தீங்களா? இருக்கிறோம். ஆனால் இங்கே நல்லா கவனிங்க, முடிந்த செயலை பற்றி தான் பேசியிருக்கோம். போய் இருக்கிறோம். அப்போ ஒரு செயல் முடிந்திருந்தாலும் அந்த முடிந்த செயலை ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணி பேசும்போது நம்ம ஏற்கனவே அப்படிங்கிறத ஆட் பண்ணி பேசுவோம். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். நாங்கள் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லுவோம். வி சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஹாவ் தான் வரும். வி ஹாவ். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி. நாங்கள் என்ன செயலை செய்திருக்கிறோம்? போயிருக்கிறோம். போகிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கோ. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வெண்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான்.
அப்போ இந்த gone அப்படிங்கிற verb தான் இங்கே நம்ம பேசணும். We have already gone. நாங்கள் ஏற்கனவே போயிருக்கிறோம். எங்கே போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா சென்னைக்கு. டு சென்னை. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? We have already gone to சென்னை. We have already gone to சென்னை. நாங்கள் ஏற்கனவே சென்னைக்கு போயிருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பிளேஸை நீங்கள் வச்சு பேசலாம். அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இந்த இடத்துல உங்களுடைய நேட்டிவை நீங்கள் மென்ஷன் பண்ணி பேசுங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே சாத்தூருக்கு போயிருக்கிறேன். நான் ஆக்சுவலி இப்போ இங்கே தான் இருக்கிறேன், ஆனால் நான் சொல்கிறேன், என்னோடய ஊரை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். நான் எப்படி சொல்வேன் சொல்லுங்கள் பார்க்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய ஊர் நேமை மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து பாருங்களேன். படம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. படம் ஆரம்பித்து ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். சொல்ல பார்த்தீங்கன்னா படம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. பாருங்களேன், ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆரம்பிக்கிற ஒரு செயல் முடிஞ்சிருச்சு, அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? படம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். படம், த மூவி. இந்த மூவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளதாக வரும். ஓகேங்களா? அப்போ நான் இதை ஃபாலோ பண்ணி வரும்போது ஹேஸ் தான் பேசணும். த மூவி ஹேஸ் ஆல்ரெடி. நெக்ஸ்ட்டு வேர்பை தான் பேசுனீங்கன்னா வேர்ப் ஆரம்பித்து விட்டது. ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுங்க ஸ்டார்ட். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்டார்டட். த மூவி ஹேஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். படம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் ஏற்கனவே என் வீட்டிற்கு வந்திருக்கிறான். என் ஃப்ரெண்டு கேட்குறான், அவன் ஏற்கனவே அவன் வீட்டுக்கு வந்திருக்கிறானா அப்படின்னு கேட்குறான். அவன் ஏற்கனவே வீட்டுக்கு வந்திருக்கிறான். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம டெய்லி பேசுவோங்க, அடிக்கடி பேசுவோம். எல்லோரும் பேசலாமா? நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசுங்க பார்க்கும். இங்கே சப்ஜெக்ட் யார்? அவன். அவன் வந்துச்சு அப்படின்னா ஹீ ஹேஸ் ஆல்ரெடி. இங்கே என்ன வேர்ப்? வந்திருக்கிறான். வரதுக்கு சொல்ல இங்கிலீஷில் கம். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பார்த்தீங்கன்னா கம் அப்படின்னு தான் பேசுவோம். பேசலாமா? ஹீ ஹேஸ் ஆல்ரெடி கம். எங்க? என்னுடைய வீட்டிற்கு. டு மை ஹோம். He has already come to my home. He has already come to my home. அவன் ஏற்கனவே என் வீட்டிற்கு வந்திருக்கிறான். அடுத்து பார்க்கலாமா? நான் ஏற்கனவே மெயில் அனுப்பிவிட்டேன். நான் ஏற்கனவே மெயில் அனுப்பிட்டேனே சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். I have already. இங்கே என்ன வேர்ப்? அனுப்புறது தான். அனுப்புறதுன்னு சொல்ல இங்கிலீஷில் சென்ட். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சென்ட் அப்படின்னு தான் வரும், ஆனால் ஸ்பெல் மட்டும் மாறும். ஓகேங்களா? ஐ ஹாவ் ஆல்ரெடி சென்ட். நான் ஏற்கனவே அனுப்பிவிட்டேன். எதை? மெயில். த மெயில். தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருக்கா? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய சென்டென்ஸை உங்களை டெய்லி லைஃப்பில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையுமே நல்லாவே பேச முடியுங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்து விட்டோம். நாங்கள் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்துட்டோம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. எல்லாருமே பேசலாம். பேசுமா? நாங்கள் we சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஹாவ் தான் வரணும். ஓகேங்களா? we have. நெக்ஸ்ட் என்ன பேசணும்? ஏற்கனவே ஆல்ரெடி. என்ன செயலை ஏற்கனவே செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா பார்த்து விட்டோம். பார்க்கறதுக்கு சொல்ல இங்கிலீஷில் வாட்ச். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வாட்ச்ட். we have already watched. நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம். எதை பார்த்து விட்டோம் அப்படின்னா அந்த படத்தை. அந்த படத்தை அப்படின்னா that movie. That's all. We have already watched that movie. நாங்கள் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்து விட்டோம். அடுத்து பாருங்களேன். நான் ஏற்கனவே என் மேலாளருக்கு தெரிவித்து விட்டேன். நான் ஏற்கனவே மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். I have already informed. யாருக்கு தெரிவித்து விட்டேன்னு சொல்லியிருக்கேன்? என் மேலாளருக்கு. மை மேனேஜர்.
தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் ஏற்கனவே அவனுடைய அறையை சுத்தம் செய்து விட்டான். நம்ம பேச்சு வழக்கில் அவன் ஏற்கனவே அவன் ரூம் க்ளீன் பண்ணிட்டான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். சப்ஜெக்ட் வந்து அவன், அவன்னா ஹீ சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா ஹேஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பு தான் பேசணும். ஹி ஹேஸ் ஆல்ரெடி என்ன செயலை செய்து விட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா சுத்தம் செய்து விட்டான். சுத்தம் செய்து விட்டான் அப்படின்னா cleaned வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் பேசணும். ஓகேங்களா? he has already cleaned. அவன் ஏற்கனவே சுத்தம் செய்து விட்டான். எதை சுத்தம் செய்து விட்டான் அப்படின்னா அவனுடைய அறையை. அவனுடைய அப்படின்னா இந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னா his அப்படின்னு பேசணும். நல்லா கவனிங்க. ஹீனா அவன், his அப்படின்னா அவனுடைய. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? அவனுடைய அறையை, ரூம். தட்ஸ் ஆல். நல்லா புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்களேன். நான் ஏற்கனவே மருத்துவரை சந்தித்து விட்டேன். எப்படி பேசலாம்? ஐ ஹாவ். நல்லா கவனிங்க. அவன் அவள் அது வந்துச்சுன்னா ஹேஸ் தான் ஆக்சிலரி வெர்ப். நாங்கள், நான், அவர்கள், நீ அல்லது நீங்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரி வெர்ப் ஹாவ். ஐ ஹாவ் ஆல்ரெடி. வெர்ப்னா சந்தித்து விட்டேன். சந்திக்கிறது சொல்லுங்க மீட். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மெட். ஐ ஹாவ் ஆல்ரெடி மெட். நான் ஏற்கனவே சந்தித்து விட்டேன். யாரை சந்தித்து விட்டேன் அப்படின்னா மருத்துவரை, த டாக்டர். தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் பாருங்களேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையுமே பேச முடியும். முடிஞ்சுன்னா காமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள். என் அம்மா ஏற்கனவே இரவு உணவு சமைத்து விட்டாள். நம்ம மரியாதை பேசும்போது எங்கள் அம்மா ஏற்கனவே நைட் சாப்பாடு சமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். என் அம்மா, மை மதர், மை மாம். ஓகே, இப்போது என் அம்மா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடுவாங்க. அவள் அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்ததுனால நம்ம ஹேஸ் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? மை மதர் ஹேஸ் ஆல்ரெடி என்ன செயலை செய்து விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா சமைத்து விட்டாங்க. சமைக்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில் குக். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தீங்க அப்படின்னா குக்ட். மை மதர் ஹேஸ் ஆல்ரெடி குக்ட். என் அம்மா ஏற்கனவே சமைத்து விட்டாங்க. எப்போ அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா இரவு உணவு. இரவு உணவு அப்படிங்கிறத நம்ம டின்னர் அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா? மை மதர் ஹேஸ் ஆல்ரெடி குக்ட் டின்னர். எங்கள் அம்மா ஏற்கனவே இரவு உணவு சமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்களேன். நாங்கள் ஏற்கனவே காய்கறிகளை வாங்கிவிட்டோம். எப்படி பேசலாம்? we have already. verb என்ன? வாங்கிவிட்டோம். வாங்கிறதுக்கு என்ன சொல்லுங்க? பை. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாட். எதை வாங்கிவிட்டோம்? காய்கறிகளை. எப்படி பேசலாம்? வெஜிடபிள்ஸ். ஈஸியாக இருக்கா? இப்போ ஃபைனலாக நான் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இது உங்களுக்கான டெஸ்ட். பாருங்களேன். நான் ஏற்கனவே உங்களை பார்த்திருக்கிறேன். நான் உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கிறேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு செயலை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல எம்பசைஸ் பண்ணி ஏற்கனவே நான் செய்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், போயிருக்கிறேன், படித்திருக்கிறேன், விளையாடி இருக்கிறேன், பேசியிருக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஓகேங்களா? பேசலாமா? சப்ஜெக்ட் யாருங்க? நான், ஐ. நெக்ஸ்ட்டு have. I have. next already. என்ன செயலை நான் ஏற்கனவே செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா பார்த்திருக்கிறேன். பார்க்கறதுக்கு சொல்லுங்க see. அதோட பாஸ்ட் ஃபார்ம் சா. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் seen. இதுதான் V1, V2, V3. இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். I have already seen. நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். யாரை பார்த்திருக்கிறேன் அப்படின்னா உங்களை. யூ. தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா? நீங்களாம் நிறைய சென்டென்ஸை பேசி பழகுங்க, பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு பேச தெரியும் அப்படின்னா காமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு அது புதுசாக இருக்கும். அவங்களும் அதை கற்றுக்கிடுவாங்க. வீடியோ முடிக்க போகிறோம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகுங்க. ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க் எங்கே இருக்குது தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.